தமிழ் மோகனா கூட கார்ல வந்துகிட்டு இருக்கப்ப நடக்க போறத நினைக்கிறாங்க. தமிழும் மோகனாவும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப எல்லாரும் தமிழ்கிட்ட கேக்குறாங்க குழந்தை எப்படி இருக்குன்னு. அதுக்கு மோகனா சொல்றாங்க, தமிழும் அவங்க குடும்பமும் நம்மள ஏமாத்திருச்சு. கேட்ட உடனே ராஜாங்கம் ஆடி போயிடுறாரு. ராஜாங்கம் சொல்றாரு, சேதுவோட குழந்தை வளருதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் தமிழ நாங்க எதுவும் செய்யாம விட்டோம். இனிமேட்டு தமிழையும் தமிழ் குடும்பத்தையும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. சேது சொல்றாரு, தமிழுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்றாரு. ஈஸ்வரியும் சாவித்திரியும் தமிழ வெளியே தள்ளுறாங்க. தமிழோட ட்ரெஸ்ஸ எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. தமிழ் அழுதுகிட்டே ராஜாங்கத்தோட வீட பாக்குறாங்க. அப்படின்னு வண்டியில வர்றப்ப கனவு காண்டுகிட்டே வர்றாங்க. மோகனா வீடு வந்ததுக்கு அப்புறம் கதவை வேகமா சாத்திட்டு நடக்கிறாங்க. அப்ப தமிழ் சொல்றாங்க, நானே என்ன நடந்துச்சுன்னு வீட்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுறேன், அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வேகமா போறாங்க. மோகனாவும் பின்னாடியே வர்றாங்க.